ஸ்ரீ விநாயகர் புராணம் 16ஆம் பகுதி. அக்னிக்கும் வாயுதேவனுக்கும் இருந்த அதே மனநிலையே இருந்தது. இருப்பினும் அவனும் தனது கடமையை செவ்வனே செய்தான். எங்கும் நெருப்பு பற்றி வெப்பம் தாழாமல் அலறினர். உலகங்கள் அனைத்தும் உருகி போயின. ஆனால் மகோர்க்கடன் அக்னியை நோக்கி புன்னகை செய்ய அது குளிர்ந்து போனது. கோபத்தை அக்னிக்கு ஒப்பிடுவார்கள். கோபப்படுபவர்களிடம் பதிலுக்கு கோபிக்காமல் பணிவுடன் ஒரு புன்னகையை சிந்திவிட்டால் அவர்களால் மீண்டும் கோபிக்க இயலாமல் அடங்கி விடுவார்கள். அப்படித்தான் அக்னி அயர்ந்து விட்டான். இப்போது மகோர்க்கடனாகிய விநாயகர் இந்திரன் அருகே நெருங்கினார். விஸ்வரூபம் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றார். அவருக்கு 10,000 தலைகளும் லட்சக்கணக்கான உடல் உறுப்புகளும் உருவாயின. அந்த பேருடலுக்குள் உலகமே அடங்கி நின்றதையும் தனது தேவலோகமும் அதில் ஒன்றாக இருப்பதையும் கண்ட இந்திரன் நடுங்கினான். மயக்க நிலைக்கு சென்று விட்டான். அவன் விஸ்வரூப விநாயகரின் பாதங்களில் விழுந்தான். எம்பெருமானே, மன்னிக்க வேண்டும். நான் சின்னஞ்சிறுவன். உமக்குள் உலக உயிர்கள் அடைக்கலம் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். ஆணவத்தால் அறிவிழந்து பேசிய என் குற்றங்களை பொறுத்தருள வேண்டும் என்று சரண் அடைந்ததும் விநாயகரும் மனம் குளிர்ந்தார். அவருக்கு வஜ்ராயுதம், அங்குசம், கற்பகத்தரு உள்ளிட்ட பொருட்களை காணிக்கையாக அளித்த தேவேந்திரன் அவரது விஸ்வரூபத்தை சுருக்கி சாந்தி அடைய வேண்டினான். விஸ்வரூப அதாவது பேருருவ விநாயகரும் மீண்டும் சிறுவராக மாறினார். இதன் பிறகு தேவாந்தக நராந்தகரா தேவர் உலகத்திற்கு ஏற்பட்டுள்ள இன்னல் பற்றி மகோர்க்கடனிடம் தேவேந்திரன் எடுத்துரைத்தான். மகோர்க்கடன் அவனை ஆசீர்வதித்து, சிவபெருமான் கருணை மிக்கவர், வரம் கேட்பவர் யார் என்று பார்ப்பதில்லை. தன்னை வணங்குவோர் அனைவருக்கும் அவர் நன்மையே செய்கிறார். அதிலும் தேவாந்தக நராந்தகர் சூரியனை கண்மூடாமல் பார்த்து தவம் செய்து வரம் பெற்றவர்கள். அவர்களுக்கு தன் சக்தியை தவிர பிறரால் அழியா வரத்தை சிவபெருமான் அருளியிருக்கிறார். அவ்வரத்தை பயன்படுத்தி பெற்ற தீர்காயுளை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் மேலும் ஆயுள் பெற்றிருப்பார்கள். ஆண்டவனிடமே பெற்ற அதிகாரமாயினும் அதை தவறாய் பயன்படுத்துபவன் அழிந்து போவான். தேவேந்திரா, நீ கவலைப்படாதே. நான் விரைவில் காசி செல்ல போகிறேன். அப்போது தேவாந்தக நராந்தகர் அழிவு நிகழும் என்றார். அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போதே சொல்லி வைத்தார் போல் காசி மன்னன் அங்கு வந்து சேர்ந்தான். அவர் கஷ்யப முனிவரை வணங்கி ஆசி பெற்று, மாமுனிவரே, எனது மகனுக்கு திருமணம் நடத்த நிச்சயித்துள்ளேன். தாங்களே தலைமை புரோகிதராக இருந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான் காசிராஜா. நான் இப்போது அங்கு வரும் நிலையில் இல்லை. சாதுர்மாசிய விரதம் துவங்கிவிட்டது. இந்த நேரத்தில் முனிவர்கள் தீர்த்த யாத்திரை செல்வர். நானும் கிளம்பிவிட்டேன். என் மகன் மகோர்க்கடன் வேதமனைத்தும் உணர்ந்த ஞானி. அவனை உன்னோடு அனுப்புகிறேன். அவன் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பான் என்றார். வயதில் சிறியவன் என்றாலும் கஷ்யப முனிவரின் பிள்ளை அல்லவா? தந்தையைப் போலவே மகனும் அறிவில் சிறந்தவனாக இருப்பான் என்பதை நம்பிய காசிராஜன் அவரை தனது தேரில் ஏற்றி கொண்டு காசி நோக்கி விரைந்தான். செல்லும் வழியில் ஓரிடத்தில் அசுரன் ஒருவன் சூரியனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தான். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றை பெற வேண்டும் என்பதே அவனது நோக்கம். அவன் தேவாந்தக நராந்தகருக்கு சித்தப்பா முறை வேண்டும். பெயர் தூமாட்சன். நேரில் சென்ற மகோர்க்கடன் அவனை பார்த்தார். ஆயுதத்தை பெற்று உலகத்தையே தன் கட்டுக்குள் வைத்திருக்க எண்ணிய அவனது கெட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டார் மகோர்க்கடன். அந்நேரத்தில் அவனது தவம் நிறைவேறி சூரிய பகவான் வானிலிருந்து அவன் கேட்ட ஆயுதத்தை கீழே போட்டார். அது அவனது கைகளில் அடைக்கலமாக பாய்ந்து வந்தது. அப்போது தேரிலிருந்து பாய்ந்து வானில் பறந்தார் மகோர்க்கடன். ஆயுதத்தை வழியிலேயே பிடித்து மடக்கி அது அந்த அசுரனின் கைகளுக்கு பதிலாக மார்பில் பாயும் வகையில் அவனை நோக்கி எறிந்தார். அவனை அந்த அம்பு தாக்கி அழித்தது. காசிராஜன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த சம்பவம் தேவாந்தக நராந்தகருக்கு தெரிந்தால் தன் தலை போய்விடும் என பயந்தான். ஏனெனில் அவன் அவர்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசன். காசிராஜன் நடுங்கிய வேளையில் மகோர்க்கடன் அவனிடம் ஆறுதலாக, காசிராஜா, கலங்காதே, காசியை நோக்கி தேரை செலுத்து, நான் பார்த்து கொள்கிறேன் என்று மகோர்க்கடன் கூறிவிட்டார்.
மகோர்கடன் சிறுவனாயிற்றே, அவன் விபரமறியாமல் பேசுகிறான் என்று எண்ணிய காசிராஜன், மகோர்கடரே, நீர் உடனே ஊருக்கு போய்விடும். நான் தேவாந்தகர் நராந்தகரிடம் மன்னிப்பு பெற்று உயிர் தப்பிக் கொள்கிறேன் என்றான். மகோர்கடன் ஆவேசமானார். காசிராஜா, என்ன இது? உன்னை நம்பியே என்னை என் தந்தை அனுப்பினார். இப்போது என்னை தனிமையில் திரும்பச் சொல்கிறாய். ஒருவேளை அந்த தேவாந்தக நராந்தகர் என்னை செல்லும் வழியில் தாக்கினால் என்ன செய்வாய்? என் தந்தையின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை மறவாதே என்று சத்தமாக கூறினார். காசிராஜனுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. ஒரு புறம் தேவாந்தக நராந்தகர், மறுபுறம் கஷ்யப முனிவர். என்ன செய்வது என்று திண்டாடிய காசிராஜனை ஏற்றிய மகோர்கடன் காசி நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டார். தேர் மீண்டும் கிளம்பியது. இதற்குள் தேவாந்தக நராந்தகருக்கு தங்கள் சித்தப்பா ஒரு சிறுவனால் கொல்லப்பட்டார் என்பதை அறிந்து ஆச்சரியமும் கோபமும் அடைந்து அவனை பிடிக்கவும், காசிராஜன் தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதால் அவனை கொன்றுவிடவும் வீரர்களுக்கு உத்தரவிட்டனர். முதலில் வந்த சில அசுரர்களை மகோர்கடன் வாயால் ஊதியே சுவர்களில் மோதச் செய்து கொன்றுவிட்டார். இதனால் மேலும் பலரை சிங்கம், யானை போன்ற உருவங்களாக எடுக்கச் செய்து அனுப்பி வைத்தனர். எல்லா அசுரர்களும் கொல்லப்பட்டனர். இதற்குள் தேர் காசியை அடைந்துவிட்டது. மகோர்கடனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மகோர்கடன் தனக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியிருந்தார். அப்போது மகோர்கடனால் கொல்லப்பட்ட அசுரன் தூம்ராட்சனின் மனைவி சிரம்பை என்பவள் மகோர்கடனின் அறை நோக்கி மாறு வேடத்தில் சென்றாள். 16ஆம் பகுதி நிறைவடைந்தது.